கடந்த காலங்களிலே எங்களுக்கு கூட்டணி அமைத்த காலகட்டங்களிலே மிக கசப்பான சம்பவங்கள் உண்டு. பொதுவாக கூட்டணி என்று அறிவித்து விட்டால் புதிய தமிழக கட்சியுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்கிறது என்பது மற்ற கட்சிகளுக்கு எளிதாக தெரியும். ஆனால் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் எங்கே இருப்பது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்று சொன்னால் அது மாவட்ட செயலாளரை பார்க்கணும், ஒன்றிய செயலாளரை பார்க்கணும், அதுக்கு பிறகு கிளை செயலாளரை அணுகணும். பல நேரங்களில் எங்களுக்கு தேர்தலே முடிஞ்சு போயிடும், அவங்களை பொறுப்பாளர்களோட கண்டுபிடிக்க முடியாது போயிடும். ஆனால் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் போதுமான ஒத்துழைப்புகள் கூட்டணி கட்சிகளுடைய இருந்து இல்லாததை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கி இருக்கிறது. இதே ராமநாதபுரத்தில் இப்போது 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறீங்களா? பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இருக்குது, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவாடனை, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்க அப்படின்னா தனிச்சு புதிய தமிழகம் போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தேவேந்திர மக்களுடைய வாக்குகள் நம்பர் 1. அங்கே நாங்கள் போட்டியிடுறதில்ல, வேறு எந்த சமுதாயம் போட்டியிட்டாலும் ஆதரவு அளிக்கிறோம். அதேபோல் திருவாடனை சட்டமன்ற தொகுதியிலையும் கொத்து கொத்தாக தேவேந்திர மக்கள் இருக்கிறார்கள், அங்கே கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கிறோம். ராமநாதபுரத்திலே வாக்களிக்கிறார்கள். ஆனால் பரமக்குடியில் நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது அதுபோன்ற ஒத்துழைப்புகளை கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலிருந்து எங்களால் பெற முடிவதில்லை. அவர்கள் சாதியவாதிகளாக அல்லது குறுகிய நெஞ்சத்தோடு பல பொறுப்பாளர்கள் செயல்படுகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்வது? கூட்டணி அமைச்சது ஈஸியான விஷயம். ஆனால் நாம வெற்றி பெறுவதற்கு அவர்களிடத்திலிருந்து ஒத்துழைப்புகள் கிடைப்பதில்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள். புதிய தமிழகம் போட்டியிட்டது ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தென்காசி. எங்களோடு கூட்டணி அமைச்ச கட்சிகள் உயிர்ப்புடன் நேர்மையுடன் பணிபுரிஞ்சிருந்தால் நாங்கள் 2014 வெற்றி பெற்றிருப்பேன், 2019 வெற்றி பெற்றிருப்பேன், 2024 வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்புகள் கொடுக்கறது இல்லை. இப்போ நாங்கள் கூட்டணி தாமதங்கள் கூட எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், கூட்டணி அமைக்கிறது ஈஸி, ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்புகளை அவர்களுடைய பங்களிப்பை பெறுவது மிகப்பெரிய கஷ்டங்களாக இருக்கிறது. நாங்கள் அரிசி கொண்டு போகிறோம், அவங்க உமி மட்டும் கொண்டு வர்றாங்க. தலைமைகள் சரியாக இருக்கிறது, ஆனால் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிராம அளவில் எங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு என்ன தீர்வு, இது எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறது தான் நாங்கள் கள அளவில் நிர்வாகிகளோடு ஆலோசித்து வருகிறோம். அதாவது பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் புதிய தமிழக கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது எங்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யணும்? முதுகுளத்தூரில் போய், அப்பா முதுகுளத்தூரில் முதுகுளத்தூர் நிர்வாகிகள் சொல்லணும், பரமக்குடியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, முதுகுளத்தூரில் நம்ம இவ்வளவு தூரம் அவங்களுடைய ஓட்டுக்களை வாங்குறோம், ராம்நாட்டில் வாங்குறோம், திருவண்ணாமலையில் வாங்குறோம், இந்த ஒரு தொகுதியில் நம்ம கொஞ்சம் தான் கொடுக்குறோம், அதனால் முழு மனசோடு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சொல்ல வைக்கணும், அதுக்குண்டான நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இதுங்க. புதிய தமிழகம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் 2001ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டது 47,000 வாக்குகளுக்கு மேலே நாங்கள் பெற்றிருந்தோம். சில போட்டியாளர் வெறும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தோம். இந்த முறை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக போட்டியிடும், அது எந்த கூட்டணி இருந்தாலும் சரி. ஏன்னா தென் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வரும்னு சொன்னால் சண்டை போட்டால் தீர்வு வராது. சண்டை சச்சரவுகள் மூலமாக தீர்வுகள் வராது. அது ரப்பர் மாதிரி எடுத்துகிட்டே போகும்போது தான் தீர்வு வராது. அரசியல் ரீதியாக தான் தீர்வுகள் வர முடியும். என்று சொன்னால் அரசியல் ரீதியாக இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி செல்லக்கூடியவர்களே அவர்கள் சாதியவாதிகளாக மாறிவிடுவார்கள். அவர் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறார்கள். உதாரணத்துக்கு
திருவாடனை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்கக்கூடியவர் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் வருதுன்னா ஒரே ஜாதிக்கு ஒரே குறிப்பிட்டவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சமுதாயத்துக்கு பங்கிட்டு கொடுக்கல. எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது, அவர்களெல்லாம் குரல் கொடுக்கறது இல்லை. அப்போ பிரச்சனைகள் வந்தா நாங்க போய் நிக்கணும். பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அதனால இந்த தடவை அதுக்கெல்லாம் விடை கெடுக்காம நாங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். இதுதான் வந்து ஒரு நீங்கள் கூட்டணிக்கு தாமதமாகிறது காரணம். அது யாரு கூட்டணிக்கு வந்தாலும் சரி அவர்கள் நேர்மையா நடக்க வைக்கணும். அதுக்கு வந்து we want some assurance. இதுதாங்க சிம்பிள் லாஜிக் ஆச்சுங்களா. தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவேந்திர வேளாளர் பெரும்பான்மை. அங்கே 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதியில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், ரிசர்வ் தொகுதி. திருநெல்வேலியில் 5 சட்டமன்ற தொகுதிக்கு ரிசர்வே இல்லை. தென்காசியில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்குது, சங்கரம் கோயிலும் வாசுதான் இருக்குது. 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் 1 சட்டமன்ற செல்வத்தூர் தான், மீதி 6 சட்டமன்ற தொகுதியில் மற்றவர்களுக்கு பங்களிப்போம். ராமநாட்டில் 4 சட்டமன்ற தொகுதியில் 1 தான் பண்ணுறோம். மதுரையில் 10-12 தொகுதி இருக்குது, அங்கே 1 தான். ஸோ இதுபோல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 6 தொகுதிகள் 7 தொகுதிகள் 8 தொகுதிகளை மற்றவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம், வாக்கள் அளிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்களிப்பு கூட வந்து இந்த சமுதாயத்தில் வந்து கசப்பாக வெறுப்பாக அவர்கள் மனமோந்து வாக்களித்து வந்து வெற்றி அடைவதற்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சமூகத்தில் வந்து இது சமூகத்தில் வந்து சமத்துவத்துக்கு கொண்டு போகணும். அதனால் இந்த 2027 தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த கூட்டணியும் அமையணும். வெறும் கூட்டணியில் மட்டும் ஓட்டு போட்டு உட்கார்ந்தா அந்த மக்களுக்கு பிரச்சனைகள் தீராது. இதே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் 3 நாள் வந்து கிராமந்தோறும் போனேங்க. ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவருடைய நண்பர் தான். பல கிராமங்களில் குடி தண்ணி கொடுக்கல, எல்லா கிராமங்களிலும் வந்து மயான வசதிகள் செஞ்சு கொடுக்கல, ரோடு கிடையாது. அந்த கிராமத்தில் ஒருத்தருக்கு கூட காசு பணம் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கல. அதே மற்ற சமுதாயங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு பாகுபாடோடு நடந்துக்கிறார். இதுதான் பரமக்குடியில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் சட்டமன்ற உறுப்பினரான். அவன் ஜெயிச்ச பிறகு ஒரு தடவை கூட ஊருக்குள்ள போகல. இந்த சமுதாயத்தை பிறந்தவன். காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து அந்த மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்கு வந்து ஓட்டு கேட்க அந்த 5 வருஷத்துக்குள்ள அவன் தன்னுடைய பல தலைமுறைக்கு ஒன்றாங்க சம்பாதிச்சுக்கிறான். அவன் வந்து சமுதாயத்தோட பழகவனும் அந்த சமுதாயத்தை கமிட் பண்ணுவனும் கிடையாது. ஏதோ தெருவில் போகிறவன ஒருத்தனை கொண்டு வந்து அந்த கட்சிக்கு ஒரு ஆள் வேணுங்கிறக்கா கைதூக்கு வேணுங்கா ஒருத்தனை கொண்டு நிறுத்துறாங்க, அவங்க ஜெயிக்க வச்சுக்கிறாங்க, அவனை பயன்படுத்துறாங்க, அதோட விட்டுறாங்க. இந்த மக்களுடைய கதி, இந்த மக்களுடைய பிரச்சனை. அதனால ரிசர்வ் தொகுதிகள் என்று சொன்னாலே அது புதிய தமிழகம் கட்சி தான் போட்டியிட வேண்டுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடுகள். எல்லா தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடணும். அப்பத்தான் தென் தமிழகத்தில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த செய்தி கொண்டு போங்க, வேற எங்கேயும் சொல்ல. முதுகுளத்தூர்ல பரமக்குடியில் நாங்கள் நின்று ஜெயிக்கல, முதுகுளத்தில் தோக்கடிப்போம், ராம்நாட்டில் தோக்கடிப்போம். யாரை தோக்கடிப்போங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். யாரை தோக்கடிக்குமோ அவங்கள தோக்கடிச்சு விட்டுருவோம். அதனால தெளிவாக இருக்கிறோம். இந்த தடவை வந்து இந்த மக்களுடைய வாக்குகளை வந்து காசு பணத்துக்கெல்லாம் வாங்க முடியாது. அந்த கனவு திமுக காண வேண்டாம், வேற யாரும் கனவு வேண்டாம். எந்த கட்சியும் வந்து இந்த மக்களை இலவசமாக மலிவாக போய் 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்துக்கெல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. அப்படி போனாங்கன்னா காசு பணத்தை கொண்டு போனால் விபரீதங்கள் நடந்து போயிடும், வேறு விரீதங்கள் நடக்கலாம். என்ன விரீதங்கிறது கலத்தை தான் பார்க்க முடியும். அதனால் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மக்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கு இந்த மக்களை வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து இந்த மக்களுக்கு அளிக்கிறதுக்காகத்தான் வந்து புதிய தமிழர் கட்சி தோன்றுச்சு. அந்த பங்காற்றுவது அதனால்தான் வந்து வெறும் சட்டமன்ற தேர்தலில் வந்து சில சட்டமன்றங்களில் ஜெயிப்பதில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இந்த மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கு, இந்த மக்களுடைய சாதி கொடுமைகளை போக்குறது, இந்த மக்களை சமத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான். அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இப்போ புதுசாக கொண்டு போகிறோங்க எல்லா மக்களுக்கும். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது இப்போ வர இது வந்து ஆமாங்க, அது வந்து இருந்தால் தான் இந்த மக்களுக்கு செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா பிறகு கூட்டணி போடுறீங்க நீங்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணிங்க. அப்போ அவரோடு ஜெயிச்சுட்டு போயிட வேண்டியதானே, அவரோடு ஜெயிச்சுக்க வேண்டியதானுங்க.
கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலில் எல்லாமே ஆட்சியை பங்குங்கிற ஒரு இதை வந்து இது பண்றாங்க, முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே பேசுறாங்க. ஆமாங்க, கொடுங்க. அதுக்கு அந்த கூட்டணி ஒரு கட்சி தனியா வந்ததுன்னா நீங்களே தனி வள கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியறது இல்ல. எல்லா கொள்ளையும் நீங்களே அடிக்கிறீங்க. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நீங்க வந்து எதை காது கொடுத்து கேட்கறீங்களா? சட்டமன்றத்தில் கத்திட்டு வெளியே தான் போக முடியும், வாக்கு கொடுத்து பண்ண வேண்டியது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வரணும், கனிவள கொள்ளை இல்லாத ஆட்சி நடக்கணும், எல்லா திட்டங்களுக்கும் சரிசமமாக மக்களுக்கு போய் சேரணுங்கிற போது பல தலைவர்கள் அதுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் நல்ல கருத்து சொல்லுவாங்க. இந்த திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து கிராஸ் ரூட் அடிமட்ட வரையிலும் போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கூட நடக்கிற போது ஒரே கட்சின்னா தலைவர்னு சொல்றாரு ஜாலரா போட்டு போயிடுவாங்க. பல கட்சிகள் இருக்கிற போது எல்லாருடைய கருத்துக்கள் வரும், நல்ல கருத்துக்கள் எவால்யூ ஆகும், மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். என்டிஏ கூட்டணியில எதிர்கட்சி தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி முக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு கூட்டணி நீங்க தனிநபரோட கூட்டணி நிறுத்துறீங்க, கழுதியா குதிரையா பற்றி உங்களுக்கு இது கவலை. கட்சி ஜெயிச்சு வந்தா அது கூட சரியானவங்க வந்து எடுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து ஆட்சியில பங்கு தர விஜய் தான் சொல்லியிருக்காரு. உள்ள போகாதீங்க. திமுக அதிமுக பொறுத்தவரை அது தனிநபர்களை பத்தி பேசாதீங்க. இல்ல சார், பாலிசி மட்டும் பேசுங்க. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஆட்சியில பங்குங்கிறது வந்து விஜய் மட்டும் தான் தமிழ்நாட்டுல 2026 கூட்டணி ஆட்சி தான் வரும். 2026 கூட்டணி தான் வரும். அது எதை வச்சு சொல்றீங்க? அதுதான் வரும். இப்ப திமுகவை பொறுத்தவரை நாங்க தனி மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி தான் மலரும், அதுதான் வரும், அதுதான் வர வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தான் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. சார், இப்ப நம்ம உங்களோட கூட்டணி எங்க எந்த பக்கம் தனிச்சிருக்க கூட்டணி சேர்ற மாதிரி இது நான் தான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அரசு, கூட்டணி அரசு அதை உருவாக்குவதிலும் அதை ஆட்சி கொண்டு வருவதிலும் புதிய தமிழகம் பங்காற்றும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைக்கணும். இன்னைக்கு இருக்கிற அரசு எல்லா விதத்திலும் தோற்று போச்சு. இந்த மக்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணல. சாதாரண ஒரு வந்து நீங்க பட்டியல் வெளியேற்ற சொல்றீங்க, தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்டாங்க, பட்டியல் வெளியேற்றம் பண்ணியா? பண்ணல. எஸ்சியில் வச்சுக்கிற எஸ்சிக்குள்ள எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுத்தியா? அதை பிடிங்க, நீ யாரு கொடுக்குற? இப்போ இவ்வளவு மோசம் பண்றீங்க. இப்போ இந்த அரசை நாங்கள் ஒழிக்கிறது பார்ப்போமா, வேற பார்ப்போம்? இந்த அரசு கோரிக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கோமா? இந்த மக்கள் என்ன கொடுத்துக்கிறீங்க? இந்த மக்களுக்கு உண்டான அத்தனையும் நீங்க பறிக்கிறீங்க. மக்கள் என்ன எல்லா கிராமங்கள்லயும் 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது. குடிக்க தண்ணி இல்லை, ரோடு இல்லை, மயான வசதி இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கல. ஆனால் இந்த அரசை அகற்றிவிட்டு அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தையும் சம உரிமையும் கொண்டு வரக்கூடிய கூட்டணி அரசை கொண்டு வருவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026 ஆண்டு தேர்தலில் லட்சியம். அதை நிறைவேற்றுவோம், நிறைவேற்றி காட்டுவோம். அதிமுக சார்பில் உங்களுக்கு எதுவும் அழைப்பு விடத்தாங்க? இதுதான் கொள்கைங்க. இதை நோக்கி பயணிப்போம். பொறுத்திருந்து பாருங்க. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில நீங்க போட்டிட்டீங்க. அது அந்த பாராளுமன்ற கூட்டணி 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அரசு அமையணும். அதை நோக்கி புதிய தமிழகம் கட்சியினுடைய வியூகங்களும் செயல்பாடுகளும் இருக்கு. இல்ல சார், இப்ப ஆட்சியில பங்கு கொடுக்கறதா உங்க கூட்டணின்னு சொல்றீங்களா? பங்கு கேட்கறது, பங்கு கொடுக்கறது இல்லைங்க, பங்கு பெறணுங்க, பங்கு வகிக்கணுங்க. கூட்டணி சொன்னாலும் கூட்டணி அரசு டைம் ஆச்சு. கூட்டணி சொன்னாலும் கூட்டணி அரசா இருக்கணும். கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி அரசாக இருக்கணும். அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு. 2026 இன்னைக்கு இருக்கிற திமுக அரசை வந்து தோற்கடித்து அமையக்கூடிய அரசு அது கூட்டணி அரசாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கும். அது புதிய தமிழகம் பங்கு பெறும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.